ஆந்திராவைச் சேர்ந்தவர் நிதி அகர்வால். கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான முன்னா மைக்கேல் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். அந்த படத்தோடு பாலிவுட்டுக்கு முழுக்கு போட்ட நிதி அகர்வால் தெலுங்கில் கவனம் செலுத்தினார். அங்கு வரிசையாக சவ்யசாச்சி, மிஸ்டர் மஞ்சு, ஐஸ்மார்ட் சங்கர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். இந்த சூழலில்தான் சிம்பு தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்து கோலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்தார் நிதி. அதனைத் தொடர்ந்து பூமி, கலகத் தலைவன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார். வெள்ளித்திரையில் அவ்வப்போது தோன்றும் நிதி அகர்வால் மொபைல் திரையில் சோசியல் மீடியா மூலம் அடிக்கடி தோன்றி தனது ரசிகர்களுக்கு காட்சி கொடுக்க தவறியதில்லை. இன்ஸ்டா கணக்கில் அவர் வெளியிடும் புகைப்படங்கள் ரசிகர்களை பெருமூச்சு விட வைக்கும். தொடர்ந்து தனது புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு ரசிகர்களுடன் தொடர்பில் இருக்கும் நிதி அகர்வால் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்குவதும் வழக்கம். ஈஸ்வரன் படத்தில் நடித்த போது நிதி அகர்வாலுக்கும் சிம்புவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறிவிட்டதாகவும், விரைவில் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தகவல்கள் வட்டமடித்தன. ஆனால் அது வதந்தி என்று பின்னர் உறுதியானது. 2022ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஆணுரை விளம்பரத்தை பகிர்ந்ததுடன் தனியாக அதனை விளம்பரப்படுத்தி வீடியோ ஒன்றையும் பதிவிட்டார். ஆனால் இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளாமல் நெட்டிசன்கள் பலர் அதை வைத்து சர்ச்சையை கிளப்பினர். Hello everyone, I am just so thrilled to tell you that Durex Intense Condoms is all about making women's climax way better. இதன் தொடர்ச்சியாக சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக நடிகர் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா உட்பட 29 பேர் மீது தெலங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதிலும் நடிகை நிதி அகர்வாலின் பெயர் அடிபட்டது. சமீபத்தில் நிதி அகர்வால் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமல்லு படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை என்ற பேச்சு எழுந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நிதி அகர்வால். விஜயவாடாவில் ஒரு கடை திறப்பு விழா நடந்தது. அதில் கலந்து கொள்ள அவர் அரசு வாகனத்தில் வந்திருந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக அரசு வாகனங்கள் எவ்வாறு சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பவன் கல்யாணோடு நடித்ததால் அவர் செல்வாக்கில் நடிகை அரசுக்கு சொந்தமான வாகனத்தில் சென்றிருக்கலாம் என விமர்சனங்கள் எழுந்தன. சமூக வலைத்தளத்தில் வீடியோ மீம்ஸ் போட்டு நெட்டிசன்கள் கலாய்த்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த விமர்சனங்களுக்கு நடிகை நிதி அகர்வால் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விழா ஏற்பாட்டாளர்கள் தான் அந்த வாகனத்தை ஏற்பாடு செய்ததாக தெரிவித்த அவர், இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், வாகனத்தை பயன்படுத்துமாறு எந்த அரசு அதிகாரிகளும் தன்னிடம் கூறவில்லை எனவும் கூறியிருக்கிறார். இதனால் அரசு வாகனம் நிதி அகர்வாலுக்கு கொடுத்தது யார் என ஆந்திர அரசு அதிகாரி விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.